வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து டைனிங் டேபிளோட பேஸ குற்றவாளி கூண்டு மாதிரி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. மனோஜும் ரோஹிணியும் கொஞ்சம் திகிலோட பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம். என்ன ஏதோ கோர்ட்ல இருக்க செட்டப் மாதிரி வைக்கிறீங்கன்னு ஸ்ருதி கேட்க, அதேதான். அத கொண்டு வந்து நடுஹால்ல வச்சுட்டு, டேய் தொழிலதிபரே இப்படி வான்னு கூப்பிடுறாரு முத்து. டேய் நீ என்ன அப்பா அம்மாவை வந்து நடுவுல உட்கார சொன்ன? அங்க இருக்க டேபிள கொண்டு வந்து நடுஹால்ல கொண்டு வந்து போட்டிருக்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு மனோஜ். சொல்றேன்டா வா இப்படி அப்படின்னு முத்து மனோஜ் கைய பிடிச்சு இழுக்க ரோஹிணி தடுக்கிறாங்க. நான் எதுக்கு நிக்கணும், ஏதோ குற்றவாளி கூண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுக்கு தாண்டா சொல்றேன் நீ உள்ள போ அப்படின்னு மறுபடியும் மனோஜ் கைய பிடிச்சு இழுக்கிறாரு முத்து. முத்து என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இருங்க பார்லரம்மா, ஒரு கூண்டு தானே இருக்கு, ஆனா குற்றவாளிங்க 2 பேர் இல்ல, முதல்ல சார விசாரிப்போம், உள்ள போடா அப்படின்னு சொல்ல மனோஜ் அப்படியே நிக்க, உள்ள போடாங்கிற இல்லன்னு இழுத்து உள்ளர தள்ளுறாரு முத்து. ஏய் அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி கத்த, ஏய் மனோஜ்னு பதறிக்கிட்டு விஜயா உட்கார்ந்துருக்காங்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாரு. அப்பா இது கோர்ட்டுப்பான்னு முத்து சொல்ல, டேய் இது வீடுடாங்கிறாரு அண்ணாமலை. இப்ப இது கோர்ட்டுப்பா, ஜட்ஜ் வந்து அப்படின்னு யோசிக்கிற முத்து, அம்மாதான், அவங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும், நான் எதிரில வாதாடுற வக்கீலு, என்னோட கட்சிக்காரர் நீதான்ப்பா, குற்றவாளி நம்ம கூண்டுல இருக்குந்தா இந்த தொழிலதிபர், விசாரணைய ஆரம்பிக்கலாமாப்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏங்க இவன் தலைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு விஜயா கேட்க, விசாரணை முடியும் போது யார் தலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற முத்து மனோஜோட கைய விடாம புடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. டேய் விஷயத்துக்கு வாடான்னு அண்ணாமலை சொல்ல, ஜட்ஜம்மா என் வாதத்தை நான் தொடங்குறேன். அதாவது என் கட்சிக்கார திரு அண்ணாமலை அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. ரயில் என்ஜின் டிரைவரா 35 வருஷம் உழைச்சாரு. ரிட்டையர் ஆகும்போது 27 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிற முத்து ஒரு பக்கம் மனோஜோட கைய முறுக்கிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. டேய் இதெல்லாம் தெரிஞ்சது தானேன்னு ரவி கேட்க, ஆர்டர் ஆர்டர்ங்கிறாரு முத்து. குறுக்க பேசக்கூடாதுன்னு முத்து சொல்ல, ரவி இரு அவர் பேசுறத கேட்போங்கிறாங்க ஸ்ருதி. ஜட்ஜம்மா அந்த பணம் சாதாரணமா வரல, 35 வருஷம் உழைச்சி ராத்திரி பகல்னு கண்ணு முழிச்சு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பல உயிர்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து நேர்மையா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ அப்படின்னு சலிச்சிட்டு இருக்காங்க விஜயா. எப்படி நேர்மையா சம்பாதிச்ச பணம், இந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிறாருல்ல மனோஜ் தொழிலதிபரு, அவரு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கச்சா, இவனுக்கு வேற வேலையே இல்லையான்னு சலிச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி. நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதா நினைச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடினாரு, ஆனா இவருக்கே ஜீவான்னு ஒரு பொண்ணு அல்வா கொடுத்துட்டு போயிருச்சு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டே போயிடுச்சுங்கிறாரு முத்து. டேய் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானேடா, இதையே ரீப்ளே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரவி கேட்க, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை, தெரியாத கதை ஒண்ணு இருக்குது, அதுக்குதான் இந்த கேஸ திரும்ப ஓபன் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற முத்து மனோஜ் பாக்க, மனோஜும் ரோஹிணி வெலவெலத்து போய் நிக்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற முத்து, அந்த 27 லட்சத்துக்கு இவன் தான் பொறுப்பு இல்லையான்னு கேட்க, அதுதான் அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாளேங்கிறாரு அண்ணாமலை. அதுலதான்ப்பா இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பம். மனோஜோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு போயிடுச்சு, அது வரவே இல்ல, ஆனா உண்மை அது இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலையும் விஜயாவும் நிமிர்ந்து உட்கார்றாங்க. மனோஜும் ரோஹிணியும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. என்னடா சொல்றேன்னு அதிர்ச்சியா ரவி கேட்க, டேய் இந்த மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காதரான்னு வெடுக்குன்னு தன்னோட கைய முத்து கையில இருந்து புடுங்கிக்கிறாரு மனோஜ். சினிமாவுல ஏதாவது கோர்ட்டு சீன் பாத்திருப்பான், அதான் எல்லாரையும் இப்படி கூட்டி வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வேற வேலை இல்ல, நான் ஷோரூம் போறேன் போடா அப்படின்னு மனோஜ் வெளியே போக, டேய் நில்லுடான்னு தடுத்து நிறுத்துறாரு முத்து. டேய் போடா அப்படின்னு மனோஜ் போயிட்டே இருக்க, டேய் நில்லுன்னு சொல்றேன் இல்லடான்னு மறுபடியும் இழுத்துட்டு வந்து உள்ளர தள்ளுறாரு முத்து. ஒரு பக்கம் மனோஜோட கைய பிடிச்சிக்கிற முத்து, ரவி இங்க வா அவனை புடின்னு சொல்றாரு, மறுபக்கம் வந்து பிடிச்சிக்கிறாரு ரவி. மனோஜ் கொஞ்ச நேரம் திமிரி பார்த்துட்டு கம்முன்னு விட்டுறாரு. ரோஹிணி புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல கத்தக்கூடாதுல்ல, ஆர்டர் ஆர்டர்னு தன்னோட கோவத்தை அடக்கிட்டு சொல்றாரு முத்து. ஏதோ டிராமா போடுறேன்னு சொன்னேன்ல, டிராமா போட்டது நான் இல்ல நீதான், அதை இப்ப முடிச்சு வச்சிடுற அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. டேய் முத்து நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா ஜீவாங்கிற பொண்ணு இவங்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு கனடாவுக்கு ஓடுனது என்னமோ உண்மைதான், அதுல நம்ம குற்றவாளி எதுவும் பொய் சொல்லல, ஆனா அந்த பணம் திரும்ப வரவே இல்லைன்னு சொன்னா பாருங்க, அது பச்சை பொய் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜுக்கு பயத்துல முகம் வெளுத்து போயிடுது. ரோஹிணி அப்படி இடி இறங்குன மாதிரி நிக்கிறாங்க. விஜயா அண்ணாமலை 2 பேரும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாங்கிற மாதிரி மீனாவை பாக்குறாங்க ஸ்ருதி. அதிர்ச்சி விலகாத ரவி, டேய் பணம் வந்துருச்சான்னு முத்துக்கிட்ட கேட்க, ஆமாண்டா அதெல்லாம் மாச கணக்குல ஆச்சுடா,
அப்படின்னு முத்து சொல்றாரு. விஜயாவும் அண்ணாமலையும் அதிர்ந்து போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு மீனா கேட்க, உண்மையதான் சொல்றேன். அந்த 27,00,000 வட்டியோட 30,00,000 நம்ம தொழிலதிபர் எப்பவோ வாங்கிட்டாரு. அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க ரோகிணி. பணம் வாங்கிட்டானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இவன் மட்டும் இல்லப்பா, நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த கேஸ்ல 2 குற்றவாளின்னு. அந்த 2வது அக்யூஸ்ட் நம்ம பார்லர் அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்ல, மொழி வெளியே வந்துடுற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. ஓடுகாலியும் பார்லர் அம்மாவும் சேர்ந்துதான் அந்த பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, வெறி ஏறிட்டு இருக்கு விஜயாவுக்குள்ள. சமாளிச்சுக்கிற மனோஜ், "டேய் என்னடா புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்க, புது கதையெல்லாம் இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த பழைய கதை தான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அந்த பணம் வந்துருச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா முத்துவ முறைக்கிறாங்க. பார்லர் அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. ஏங்க, மனோஜே பாவம் இப்பதான் பணத்தை ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, அது செஞ்ச வினைக்கு எதிர்வினை. இதோ இவன் அப்பா பணத்தை கொடுக்காம ஏமாத்துனா, இவனை இன்னொருத்தன் ஏமாத்திட்டாங்கிறாரு முத்து. முத்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல, ஒரு குழப்பமும் இல்ல பலகுரலு. அப்பா இவனை ஏமாத்திட்டு போன ஜீவா கிட்ட இருந்து இவங்க 2 பேருமே ஏற்கனவே பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியாவது சமாளிச்சாகணுமேனுங்கிற பார்லர் அம்மா, முத்து இப்ப எதுக்கு இப்படி பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் தைரியமா கேட்க, யாரு நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமா, மனோஜ் ஏதாவது சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அததாம்மா பண்ணிட்டு இருக்கா. மனோஜ பார்த்து சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு பொறாம அப்படின்னு விஜயாவும் ஒத்து ஊதுறாங்க. பொறாம தான், இவன் அளவுக்கு நம்மளால கிரிமினல் வேலையெல்லாம் பார்க்க முடியலையேங்கிற பொறாம தான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் முத்து நீ சீரியஸா பேசிட்டு இருக்கியா இல்ல விளையாடிட்டு இருக்கியான்னு ரவி கேக்குறாரு. டேய் விளையாடினது இவங்க 2 பேரும் தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நானே பணம் போச்சுன்ற கவலையில இருக்கேன், நீ இல்லாத பழியெல்லாம் என் மேல போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு மனோஜ் கேக்க, டேய் பரவாயில்லடா நல்லா நடிக்கிற, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு ஆக்ட் குடுக்கற பாத்தியா, 2 பேரும் செம்ம கேடிங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான், ஆனா இவனால ப்ரூவ் பண்ண முடியாது, எப்படியாவது சமாளிச்சிடணும்னு மனசுல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. கொஞ்சம் முன்னாடி வந்து, ஆன்ட்டி இவர் ஓவரா பேசிட்டு இருக்காரு, இப்படி தேவையில்லாம எங்க மேல வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, உடனே வரிஞ்சு கட்டிட்டு மீனா வர்றாங்க. அவர் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, நாங்க பணத்தை வாங்கினதை இவர் பார்த்தாரா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. நான் பார்க்கலதான், ஆனா நீங்க வாங்கினப்ப நானும் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேருக்குமே சுரீர்னு இருக்கு, ஆனா அது எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சொல்றேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அது 2வது பாயிண்ட்ப்பா, அதுக்கு நான் அப்புறமா வர்றேன். ஆனா இவங்க 2 பேரும் ஜீவா கிட்ட இருந்து 30,00,000 4-5 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் என்னடா சொல்றான் இவன் விஜயா கேக்குறாங்க. அம்மா அவன் குடிச்சிட்டு வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படிதான் இருக்கும்னு விஜயா முனகுறாங்க. டேய் குடிச்சிருந்தேன்னா என் விசாரணையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு முத்து ஒரு விரல நீட்டி மிரட்ட, போதும் முத்து உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகாதீங்க, நீங்க பாட்டுக்கு இங்க வந்து வீண் பழி போட்டுட்டு இருக்கீங்க, நாங்க பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு பார்லர் அம்மா கேட்க, இது பாயிண்ட் சூப்பர்னு கைய தட்டுறாரு முத்து. அப்பா சாட்சி இருக்குதான்னு பார்லர் அம்மா கேக்குறாங்கல்ல, சாட்சி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா பெருசா கிழிச்சிருவா இவன்ற பார்வைய ரோகிணியும் பயந்து போன பார்வையும் மனோஜ் பாக்குறாங்க. ஜட்ஜம்மா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா சாட்சி உங்க முன்னாடி சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு முத்து சொல்ல, அம்மா விட்டா இவன் இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், அவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் எனக்கு தெரியாதா உங்கள பத்தி, இவன் சொன்னாலாம் நான் நம்பிடுவேனா அப்படின்னு விஜயா சொல்ல, தைரியமாகற மனோஜ், விடுறா கையன்னு ரவிக்கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாரு. யாருக்கோ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து பொய் சொல்ல வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, அந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிற புத்தி இவருக்கு இல்லைங்கன்னு மீனா சொல்றாங்க. மீனா இரு இரு பேசிக்கலாங்கிற முத்து, ஜட்ஜம்மா சாட்சிய வர சொல்லாமான்னு கேக்குறாரு. டேய் அப்படி என்னடா சாட்சி, வர சொல்லு பாக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்லர் அம்மா நான் காசு கொடுத்து யாரையும் கூட்டிட்டு வரல, உங்களுக்கு காசு கொடுத்த ஆளே வந்திருக்காங்க, ஜீவா அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேர் முகமும் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. ஜீவா ஜீவா அப்படின்னு முத்து கூப்பிட ரோகிணி மனோஜும் ஒருத்தர் பயமோட பாத்துக்கிறாங்க. ஜீவா செம்ம கெத்தா என்ட்ரி கொடுக்கறாங்க. பாக்குற ரோகிணி மனோஜோட பேஸ்மெண்ட் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜீவா நிதானமா செருப்ப கழட்டி விட்டுட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து உள்ளர வைக்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் அவங்களையே பாக்குறாங்க.
விஜயா அண்ணாமலை 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. ஜட்ஜம்மா இனிமே அவங்க பேசுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல யாரா இவங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு. இவங்கன்னு முத்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள முத்து நான் சொல்றேங்கிறாங்க ஜீவா. நான் தான் ஜீவான்னு சொல்ல அண்ணாமலை திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காரு விஜயாவை எல்லாரையுமா. உங்க பையன் மனோஜ லவ் பண்ண பொண்ணு நான் தான். 1 இயர் மனோஜ் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததும் நான் தான் அப்படின்னு ஜீவா சொல்ல என் பையனை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போனது நீதானு விஜயா கோவமா கேக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும், அது எனக்கு புரியுது. ஆனா நான் ஒரு அப்பாவிய ஏமாத்தல. தான் சொந்த அப்பா அம்மாவ தன் சொந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை ஏமாத்திட்டு எடுத்து ஓடி போக பார்த்தவனதான் நான் ஏமாத்துனேன் அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு நிக்கிறாங்க. மாமா கல்யாண ரிசப்ஷன்ல கூட இந்த பொண்ணு வந்திருந்தாங்க. ரோஹிணி வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு போனாங்கன்னு மீனா சொல்றாங்க. ஏம்மா இவன் பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா அது தப்புதான். ஆனா ஒரு பொண்ணு நீ இப்படி பண்ணலாமான்னு அண்ணாமலை கேக்குறாரு. நான் திருடி சம்பாதிச்சது இல்ல, ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாதிச்சது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான். என்னால உங்க ஃபேமிலியே அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆனாலும் என்ன சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. தப்புதான் அசால்ட்டா சொல்ற? என் பையன் பாவம் அப்பாவி, அவனை பேசி மயக்கி அவன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்க அப்படின்னு விஜயா சொல்ல நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன். ஆனா இவனை அப்பாவின்லாம் சொல்லாதீங்கன்னு ஜீவா சொல்றாங்க. சீ வாய் மூடு, உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது. ரவி போலீஸ கூப்பிடுறா அப்படின்னு விஜயா சொல்ல எதுக்கு போலீஸ கூப்பிடுறீங்க அப்படின்னு ஜீவா கேட்க என் பையன்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி இருக்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஏமாத்தினது உண்மைதான், நான் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு ஜீவா சொல்ல விஜயா ஒரு பார்வை பாக்குறாங்க மனோஜ. ரோஹிணி நடுங்குறாங்க. கொடுத்துட்டியா அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சியோட கேட்க ஆமாங்க 27 லட்சத்தோட 3 லட்சம் வட்டியும் சேர்த்து 30 லட்சமா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்னு மனோஜ பார்த்து அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா இதெல்லாம் அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க ஜீவா ஒரு முறை முறைக்கிறாங்க. திரும்பி பார்த்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு மனோஜ். ரோஹிணி அப்படின்னு விஜயா கூப்பிட திடுக்குன்னு பாக்குறாங்க ரோஹிணி. இந்த பொண்ணு சொல்றது நிஜமா அப்படின்னு கேட்க பணத்தை வாங்கும்போது இவங்க தானே இருந்தாங்க, இன்ஃபேக்ட் 3 லட்சம் ரூபாய வட்டியோட கேட்டு வாங்கினது இவங்க தான் அப்படின்னு ஜீவா சொல்ல நம்ப முடியாம ரோகிணியும் மனோஜையும் மாறி மாறி பாக்குறாங்க விஜயா. அப்பா இல்லப்பா இவ பொய் சொல்றாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல நான் பொய் சொல்றேனா அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. ஆமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கதை சொல்றாங்கப்பா, இவன் தான் இவகிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பான்பா அப்படின்னு மனோஜ் பதறி அடிச்சு சொல்ல அட 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 நீ தப்பு பண்ணிட்டு என் மேல பழிய போட்டதை இன்னும் நிறுத்தலல்ல. ஆனா நீ இப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதுக்கும் ஆதாரம் இருக்கு, ஜீவா காட்டுங்கன்னு முத்து சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை கேட்டு வாங்கினாங்க, அங்கேயே வச்சு கணக்கு முடிச்சிட்டேன். ஸ்டேஷன்ல நான் எழுதி சைன் வாங்கின பேப்பர் அப்படின்னு ஜீவா நீட்ட அத ரவி வெடுக்குன்னு புடுங்கி பாக்குறாரு. அதுல சாட்சி கையெழுத்து முத்துன்னு போட்டிருக்கோம் பாரு அப்படின்னு ரவி கிட்ட சொல்றாரு. அப்பா போன தடவை இவங்க கனடால இருந்து வந்தப்ப என் கார்ல தான்ப்பா வந்தாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஜீவா மனோஜ மறைக்கிறாங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட ஏதோ ஜாட காட்டுறாரு. டாக்குமெண்ட்ட பாத்து முடிக்கிற ரவி அம்மா இதுல அப்படிதாம்மா சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாரு. இன்னும் டவுட் இருந்தா இது என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காப்பி, என் அக்கவுண்ட்ல இருந்து மனோஜ் அக்கவுண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கான காப்பி அப்படின்னு நீட்ட அதை ஸ்ருதி வாங்கி பாக்குறாங்க. ஆமா அங்கிள் 5 மாசத்துக்கு முன்னாடியே மனோஜ் அக்கவுண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் காப்பியை வாங்கி விஜயா கிட்டயும் அண்ணாமலை கிட்டயும் காட்டுறாரு முத்து. டார்மெண்ட் வல்கானோவா இருந்த விஜயா ஆக்டிவ் வல்கானோவா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜமா இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு முத்து கேட்க ஓர பார்வையா மனோஜ பாக்குறாங்க விஜயா. அப்புறம் இவன் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு பார்லர் அம்மாவோட அப்பா தான் பணம் அனுப்புனாருன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் போய் ஜீவா கொடுத்த பணத்துலதான் அந்த கடையே ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது அப்பாவோட பணத்தை அப்படின்னு முத்து சொல்ல விஜயா அப்படியே எரிமலையா பொங்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ரோஹிணி ஆரம்பிக்க இவங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க பார்லருக்கு நான் போனப்பதான் அங்க என்ன பிளாக் பண்ணி போலீஸ வர வச்சு என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஜீவா அந்த சென்டென்ஸ் முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா மனோஜ் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கவே முடியாது. அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் டேலண்ட் எல்லாம் இல்ல. எனிவே அப்ப நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தப்ப ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஆனா பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கைய கூப்பி சொல்றாங்க ஜீவா. அப்பா இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஜீவா நீங்க வந்த வேலை முடிஞ்சது, உங்க மேல எங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் இருந்தது, ஆனா உங்களை விட இவங்க 2 பேரும் பயங்கரமான கிரிமினலா இருக்காங்க. இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இனிமே நீங்க நேர்மையா இருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, கிளம்புங்கன்னு முத்து அமைதியா சொல்ல மனோஜை ரோஹிணிய ஒரு முறை மறைக்கிற ஜீவா. அங்கிள் உங்க பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா படிப்புக்கேத்த அறிவும் இல்ல திறமையும் இல்ல. ஆனா முத்து ஒரு டிஃபரெண்டான கேரக்டர், ரொம்ப நல்லவரு.
இவருக்காக தான் நான் உண்மையவே சொல்ல வந்தேன். நான் வரேன்னு சொல்ற ஜீவா அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிள் அடிச்சு மனோஜையும் ரோகிணியையும் நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு திருப்தியான புன்னகையோட கெத்தா போயிட்டு இருக்காங்க. போற ஜீவாவையும் மனோஜும் ரோகிணியும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய், அப்ப இத்தனை நாள் எங்களை எல்லாரையும் ஏமாத்தி இருக்கல்ல அப்படின்னு ரவி கேட்க, ரோகிணி இவ்வளவு நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுனீங்க. நீங்களும் சேர்ந்து உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க. இதுல ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க அப்பா வேற பணம் கொடுத்திருக்காருன்னு பொய் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தலைய குனிஞ்சிட்டு இருக்க ரோகிணி ஓரக்கண்ணுல முத்துவ முறைச்சிட்டு இருக்காங்க. டேய், வாடா இங்கன்னு அண்ணாமலை சொல்ல அந்த குற்றவாளி கொண்டு நகர்த்தி வச்சுட்டு மனோஜ் மெதுவா அண்ணாமலை பக்கத்துல வர்றாரு. டேய், நீ திருந்தவே மாட்டியா? சொந்த குடும்பத்தை எத்தனை தடவை ஏமாத்துவ? இதுக்குதான் நீ படிச்சியா? உன்னையெல்லாம் என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. ச்சே அப்படிங்கிற அண்ணாமலை ரோகிணிய பாக்க அவங்க ஒரு மாதிரி பயத்துல தலகுனிய போறாங்க. ரோகிணின்னு கூப்பிட நிமிர்ந்து பாக்குறாங்க. இந்த பணத்துல தான் நீங்க கடைய ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு கேட்க ரொம்பவே தயங்கிட்டு ஆமா அங்கிள்ங்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை விஜயா ஒரு பார்வை பாக்குறாரு. மனோஜ் இப்படி வா அப்படிங்கிற விஜயாவோட குரல் ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருக்கு. என்கிட்டயே பொய் சொன்னியா? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு அமைதியா கேக்குற விஜயா, என்னையே நீ ஏமாத்திட்டல? எப்படிடா என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சட்டைய கொத்தா கோத்து புடிச்சு கேக்குறாங்க. அம்மா சாரிம்மா, இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு ரோகிணி தாமா சொன்னா. அவதான் எல்லா ஐடியாவும் கொடுத்தா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணியோட மொழி ரெண்டு வெளியே வந்துருது. எல்லாரும் இப்ப ரோகிணிய பாக்குறாங்க. ரோகிணி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா பின்னாடி போறாங்க. இப்ப ஜட்ஜம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவோட கையை மனோஜோட சட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவுது. அவங்க தலை மட்டும் அப்படியே லைட்டா முன்னாடி வந்து ரோகிணிய பாக்க ரோகிணியோட முகம் பயத்துல ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. நாளைய ப்ரோமோவில ரோகிணி கண்ணத்துல பலார்னு ஒரு அரை விஜயா கையில இருந்து விழுது. அன்னைக்கு உங்க அப்பா பணம் அனுப்புனாரு, அதுலதான் கடை ஆரம்பிச்சோன்னு சொன்ன அப்படின்னு விஜயா கேட்க, நான் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா மனோஜ் இப்பவும் வேலை இல்லாம பார்க்ல தான் போய் படுத்திருந்திருப்பாரு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. பணத்தை எடுத்துட்டு வந்து நீ எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்க அதை அவனுக்கு பண்ணிருக்க மாட்டோமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இத்தனை நாள் நீங்க எதுவுமே பண்ணலையேன்னு ரோஹிணி சொல்றாங்க. அம்மாவா நான் எதுவும் செய்யலையா? நான் எதுவும் செய்யலையான்னு மறுபடியும் பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.